இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தினம் தினம் புது புது டெக்னாலஜிகள் வந்துகிட்டே இருக்கு. புது புது கண்டுபிடிப்புகளை நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு தான் வரோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்விக்காக ஒரு புது ரோபோவை உருவாக்கி இருக்காங்க, பயன்பாட்டுல இருக்கு. அது தொடர்பான ஒரு செய்திப்ப இப்ப பாத்துடலாமா? அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேர் கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க தனிமையிலேயே வாழ்றாங்க. அதுதான் அவங்க வாழ்வியலாயிருது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழல்ல அவங்களே ஒரு வீட்டு நாயோ வீட்டு விலங்கோ வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் பலவிதமான காரணங்கள்னால அந்த வீட்டு விலங்குகள்னால நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதை போக்கும் வகையில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது போன்ற டாக் ரோபோட்டுகள் ரொம்ப ஃபேமஸ். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக் ரோபோட், இவர் பேர் சிட்டி LEMES அப்படிங்கிற ஒரு கல்வி பயன்பாட்டிற்காக இந்தியாவிற்கு இவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு. இவரால் நடக்க முடியும், தாவ முடியும், ஓட முடியும், வேகமாக கை தட்டக்கூட முடியும், எல்லாரையும் பார்த்து இதயம் காமிக்க முடியும். அந்த அளவுக்கு பலவிதமான பிரம்மாண்டமான ஆச்சரியங்களை இவர் ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. மேலும் இவர் மூலமா என்ன பர்பஸ்க்காக இந்தியாவிற்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஆர்மியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே ஆர்மியில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது கிரானைட் இருக்குது, லேண்டில் மைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த டாக் ரோபோட் அமிச்சா அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் இந்த இடத்துல ஒரு கிரானைட் இருக்குன்னு. நம்ம ஊரில் இப்போ தான் இது ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். இதை வச்சு பசங்களுக்கு AI அப்புறம் ரோபோட்டிக்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். இதை வச்சு இப்போ நம்ம வீட்டில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட மேப்பை அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சர்வேலன்ஸ் டாகாக இது இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு நாய் எதுக்கு இருக்குன்னா, இப்போ யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பார்க் பண்ண சொல்ல அவங்க பயந்து வெளியே நிற்கிற மாதிரி இந்த டாக் ரோபோட் இருந்ததுன்னா இதோட கேமராஸை வச்சு அவங்கள ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிச்சுன்னா யார் வராங்க, யாராவது நம்ம வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்ற நிறைய விஷயத்தை இதால் பண்ண முடியும். இது நார்மலாக டாக் ரோபோட் டாக் மாதிரியே இது நார்மலாக நடக்கும். ஓடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓடும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சென்சார் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, இதனால் ஒரு நான் நிற்கிறேன்னா ஒரு 30 சென்டிமீட்டருக்கு உள்ளே நான் நின்றுறதுனா இது மூவ் ஆகாது ஃப்ரண்ட்டில். அது அந்த சென்சார் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அந்த இமேஜ் தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இதை மாதிரி நிறைய ஸ்பெக் இதில் இருக்குது. பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜில் நீங்கள் ஒரு 2 hours இதை ரன் பண்ண முடியும். US மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பாம்ப் ஸ்குவாட்ஸ்க்காகவே இந்த ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இட் எவால்வ்டு ஹியூஜ். நிறைய மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கே இந்த மாதிரியான ரோபோட்ஸ் இந்த டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா LMES அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமாக, சிட்டின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக இந்த மாதிரியான இதே மாதிரியான ப்ரோட்டோடைப் ரோபோட்ஸ் நம்ம பசங்க சிட்டியில் படிக்கிற பசங்க ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இம்பாக்ட் தான் நாங்கள் சிட்டி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். கல்விக்காக முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த டாக் ரோபோட் வருங்காலத்தில் வியாசர்பாடியிலையோ, டி நகர்லேயோ, ஏன் மவுண்ட் ரோட்லேயோ நம்ம கூட சேர்ந்து ஜாக்கிங் போக கூட வாய்ப்பு இருக்குது. தொழில்நுட்பமும் ஏஐயும் எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருப்பது என்பதற்கு சான்றாக இந்த ரோபோட் அமைஞ்சிருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.